இனிமையாக தன்னுடைய வாழ்த்துரையை அமைத்து இங்கே சமர்ப்பித்த மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, தொடர்ந்து கோப்பாய் மற்றும் பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் எங்களுடைய விழாநாயகரோடு உடன் விரிவுரையாளராக ஒரு மதியூகம் நல்கும் ஆசானாக பணியாற்றிய பெருமைக்குரியவர் திருவாளர் மருதலிங்கம் அவர்கள் இப்பொழுது விழாநாயகர் குறித்து சில வார்த்தைகள் வாழ்த்துரையாக நல்க இருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கம். நாத மலரோடு நல்ல மணிவிழா கூடியெடுத்த குடும்ப உறவுகளாம் நன்மாணவர் தமக்கும் நன்றியுடன் வணக்கம். ஆன்மீக சான்றோர், அறிஞர் பெருமக்கள் மற்றுமிங்கு பேசியுள்ள மதிப்பார்ந்தோர் வார்த்தைகளை அடியேன் வழிமொழிந்தேன். ஐயா சிறீசர், அனைவருக்கு நல்லவரே, தாய்க்கு தலைமகனே, தாங்கி நிற்கும் பேர் விழுதே, அறிந்தோர் அறியாதோர் அனைவருக்கும் துடிப்பவரே, சாதாரணமானவருள் அசாதாரணமானவர் நீர், எம்போல் மனிதருள்ளே அதிமனிதர் ஆவீர் நீர். ஆதலினாலே அகம் மகிழ்ந்து இத்துணை பேர் தாமாக முன்வந்து தம் மதிப்பை தந்துள்ளார். பணியிடத்தில் ஓய்வை நீர் பார்த்திருக்கக்கூடும், ஆனால் ஓய்வில் உமக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வில் உமக்கு ஓய்வேதும் கிட்டாது. ஆன்மீகம் மற்றும் அறப்பணிகள், தொண்டுகள் என்று ஏராளம் உம்மை எதிர்பார்த்திருக்கிறது. ஆறுமற்ற எதிரிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள், புற்றுநோயாளர், புகலிடமில்லாதோர் அத்தனை பேருக்கும் அபயம் அளிக்கும் உங்கள் சேவை குடும்பத்திற்கும் சேவை புரிவதற்கு தேவை இருக்கிறது. ஆதலினாலே அனைத்து முயற்சிகளும் சீராய் நடக்க திருவருளை வேண்டுகிறோம். உங்கள் கற்கட விநாயகர், கைலாச பிள்ளையார், நல்லூர் முருகன் நலம் புரிய உடன் இருப்பர். ஒருபோதும் ஒரு பொல்லாப்பும் இல்லை. எல்லோரின் வாழ்த்தும் இருக்கும் துணையாக சிறியன சிந்தியாத செம்மலே வாழ்க வாழ்க. பாத்தியா, நான் நேரத்திற்கு முடித்து விட்டேன் என்று என்னிடம் சொல்லி தன்னுடைய சான்றாண்மையை நிரூபித்து செல்கிறார் எங்களுடைய மதிப்பார்ந்த விரிவுரையாளர் மருதலிங்கம் சார் அவர்கள். தொடர்ந்து எங்களுடைய விழாநாயகருடைய துணைவியாருடைய உறவினராகவும் பலாலி ஆசிரியர் கலாசாலையினுடைய முன்னாள் விரிவுரையாளராகவும் திகழ்கின்ற சிவத்தமிழ் வித்தகர் சிவமகாலிங்கம் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் வாழ்த்துரையாக நல்குவார்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல பார்வதி சமேத பரமேஸ்வர பெருமானுடைய திருவருள் கலாட்சத்தை நெஞ்சில் நிறுத்தி, அன்புக்குரிய தலைவர் அவர்களே, விழாநாயகர் அவர்களே, எங்களுடைய வணக்கத்துக்குரிய ஆதீனம் அவர்களே, தம்பி சுரீஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய அன்னையார் அவர்களே, சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, கல்விமான்களே, ஆசான்களே, எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஆறுமுகம் சரஸ்வதி தம்பதிகள் பெற்றெடுத்த பிள்ளைகளின் தலைமகன், குடும்பத்தினுடைய மூத்த மகனுக்குரிய பண்புகள் அத்தனையோடும் அந்த குடும்பத்திலே மிளிர்ந்தவர். 91ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பலாலி ஆசிரிய கலாசாலையிலே நானும் அவரும் விரிவுரையாளராக இணைந்து கொண்டோம். எங்களை அங்கே விரிவுரையாளராக ஏற்றுக்கொண்ட அதிபர் எங்களுடைய வணக்கத்துக்குரிய RS நடராஜா அவர்கள். அவரை பற்றி சில வார்த்தைகள் இந்த இடத்தில் சொல்லாவிட்டால் நான் துரோகியாகிவிடும். ஏனென்றால் அவர் அந்த பாடசாலையை, அந்த கலாசாலையை இடம்பெயர்ந்த சூழ்நிலையிலும் நல்ல முறையிலே நடாத்திய ஒரு பெருமகன். ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன். அவர் இளைப்பாறுறதுக்கு 3 நாட்களுக்கு முன்பு கலாசாலையினுடைய பிரதான மண்டப வாசல்லே இப்படியே நின்றார். ஒரு நாளும் அவர் கலங்குவதில்லை. ஆனால் அன்று அவருடைய முகத்திலே ஒரு கலக்கமும் கண்ணீரும் தெரிந்தது. நான் அவருடைய மாணவனாகவும் இருந்தவன். பிற்காலத்தில் அவருடன் விரிவுரையாளராக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன்.
ஆகவே அவரிடம் சென்று அன்போடும் உரிமையோடும் கேட்டேன், ஏன் சார் ஒரு மாதிரி நிற்கிறீர்கள்? இல்லையடா தம்பி, நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கன்னியாதானம் செய்ய போன்ற நிலையில இருக்கிறேன் என்றார். நினைத்து பாருங்கள், ஒரு ஆசிரிய கலாசாலையின் அதிபராக இருந்தவர் அந்த கலாசாலையை தான் வளர்த்த ஒரு பொம்பளை போல நினைத்து இன்னொருவரிடம் கன்னியாதானம் செய்தால் அவன் எப்படி அதை பாதுகாப்பான் என்று அவருக்கு ஒரு தயக்கமும் கலக்கமும் இருந்ததை நான் பார்க்கிறேன். அத்தகைய ஒரு பெருமகனாருடைய காலத்தில் நாங்கள் அங்கே விரிவுரையாளராக இருந்தோம். தம்பி அவர்கள் எங்களுடைய ஊரிலே திருமணம் செய்தவர். என்னுடைய மிக நெருங்கிய உறவினர், என்னுடைய அயல் வீடு, நாங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவருடைய திருமண வைபவத்திலே நாங்கள் குப்லான் சைவமாசர சார்பில் ஒரு வாழ்த்துப்பா ஒன்றை கொடுத்திருந்தோம். அந்த ஞானலட்சுமி என்று சொல்லுகின்ற அந்த அருமையான எங்களுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கை துணையாக இருந்து சிறப்பாக இருந்த காலத்திலே அவர் சடுதியாக அமரராகிவிட்டார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எங்கள் அனைவரையும் உருக்கிய ஒரு சம்பவம். ஆனால் எங்களுடைய தம்பி ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய கைங்கரியத்தை செய்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய அந்த பரம்பரையாக சைவத்தை பாதுகாத்த ஒரு குடும்பத்திலே திருமணம் செய்து கொண்ட அவர் தனக்கு கொடுத்த அந்த சீதனத்தை சிவபூமி ஞானமன்றமாக்கி அதை ஒரு ஆலயம் போன்ற ஒரு சூழலாக்கி ஒரு ஆச்சிரமம் போன்ற நிலையிலாக்கி அங்கே பல்வேறு வகையான ஆன்மீக பணிகள் செய்வதற்கு வித்திட்டு இருக்கின்றார். ஆகவே அவர் புகுந்த கிராமம் எங்களுடைய உறவினை திருமணம் செய்த கிராமம் என்ற ரீதியில் சக ஆசிரிய விரிவுரையாளனாக இருந்ததிலும் பார்க்க அந்த நிலையிலே எங்களுடைய கிராம மக்கள் சார்பிலே அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதில் நான் பெருமை அடைகிறேன். உள்ளத்தில் பொய்யாதொழுகின் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் என்பது வள்ளுவர் வாக்கு. இதற்கு சான்றாக தம்பி அவர்கள் திகழ்கிறார். அவருடைய பணிகளை பற்றி பலரும் சொன்னார்கள். அவர்களுடைய குடும்பத்தின் பணிகளை பற்றி எல்லாம் பலர் சொன்னார்கள். ஒரு தந்தையாருடைய மறைவுக்கு பின்பு எங்களிடம் ஒரு பழமொழி உண்டு, எல்டஸ்ட் சன் இஸ் த செகண்ட் ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி. குடும்பத்தின் மூத்த உள்ளதான் இரண்டாவது தந்தையன். அந்த நிலையை அவர் பேணி நடக்கின்றார். உறவுகளை எல்லாம் பேணி நடக்கின்றார். சரியான முறையில் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார். இது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் நான் நினைக்கிறேன் இந்த அந்நியார் செய்த புண்ணியம், தந்தையார் செய்த புண்ணியம். என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவன் வாக்கு கம்மிய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பியினுடைய இந்த மணிவிழா இவ்வளவு சிறப்பாக நடந்துவிட்டு பெருமைப்படுகின்றேன். இந்த மணிவிழாவிலே இன்னும் ஒரு பெருமை என்னவென்றால், எங்களிடம் பலாலி ஆசிரிய கலாசாலையிலே 10 வருடத்துக்கு மேலாக படித்த மாணவ செல்வங்கள் அனைவரையும் தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. இன்று பலர் கல்வி பணிப்பாளராக, உதவி கல்வி பணிப்பாளர்களாக, பிரபல அதிபர்களாக பல்வேறு நிலைகளிலே முனைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அதிபர் ஆர்எஸ் சொல்வது போல, பலாலி ஆசிரிய கலாசாலை ஒரு யூனிவர்சிட்டியடா என்று சொன்னார். அந்த நிலையிலே இயங்கிய ஆசிரிய கலாசாலை இன்று அஸ்தமனமாகின்ற ஒரு பரிதாபகரமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை கல்விப்புலத்தில் உள்ள அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று வேண்டி, அவர் திருமணம் செய்த அந்த பெண்ணினுடைய குலதெய்வமாக இருக்கின்ற, என்னுடைய குலதெய்வமாக இருக்கின்ற, அவர்கள் பரம்பரையாக பூசித்த அந்த தெய்வமாகிய கற்ப விநாயக பெருமானுடைய திருவருள் அவருக்கு பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றே பெருமானுடைய பாதக்கமலங்களை பற்றி வணங்கி உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். பெரியோர்களே, தொடர்ந்து யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியினுடைய பீடாதிபதியாக திகழ்கின்ற மதிப்பார்ந்த திரு ச அமிர்தலிங்கம் அவர்கள் வாழ்த்துரை நல்க இருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய மணிவிழாவின் தலைவர் அவர்களே, குறுந்தலைவர் அவர்களே, மணிவிழா நாயகனே, அவர்தம் அன்னியாரே, இந்த மணிவிழாவை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களை அனைவருக்கும் வணக்கம். பண்பு என்பது கருவில் உருவாகி வரும் வாழும் காலத்தில் தொடர்ந்திருக்கும். அந்த வகையில் தானும் வாழ்ந்து தனது சமூகத்தையும் தன்னை அண்டி வருவதையும் வாழ வைக்கின்ற அந்த மகான்தான் எமது ஸ்ரீ ஐயா அவர்கள் இன்றைய மணிவிழா நாயகனார். இவர்
சைவ பாரம்பரியத்தில் வளர்ந்து இறை அன்பு ஆன்மீக வழிகாட்டலுடன் திகழ்ந்து நல்ல பண்பு மிக்கவராகவும் சிறந்த நன்னடத்தை உள்ளவராக மற்றவருக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து தான் கடமையாற்றிய இடங்களில் தனது கால் தடத்தை பதித்தவர். பலாலை ஆசிரியர் கலாசாலையும் சரி, கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபராக இருந்த போதும் சரி, வலிகாமத்தில் கல்விப்பணிப்பாளராக இருந்த போதும் சரி, தனது அன்புள்ளத்தால் பெரியவர் சிறியவர் என்று பாராமல், ஏழை எளியவர் என்று பாராமல் தன்னை நாடி வந்த அனைத்து உள்ளங்களையும் தன்னாலான செய்யக்கூடிய பல உதவிகளை செய்து எல்லோரதையும் தேவைகளை நிறைவேற்றிய ஒரு பெருமைக்குரியவர். இவர் தனது வாழ்வில் தனது குடும்பத்துடன் இணைந்து பல்வேறு சமூக தொண்டுகளை இன்னொரு மக்களுக்கு ஆற்றி வருகின்றார். இவர் ஓய்வு பெற்று இருந்தாலும் ஓய்விட்டதுக்கு பின்புதான் அவருக்கு பல்வேறு வகையான வேலைகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் நமது சமுதாயத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உட்பட்டவர்கள் பல்வேறு விதமாக காணப்படுகின்றார்கள். அவர்களை ஆதரித்து அன்பு கூறி இந்த முதியோர்களை அன்புடன் வரவழைத்து அவர்களை வழிநடத்துகின்ற ஒரு பாரிய பொறுப்பும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் கொண்ட நமது யாழ் நகரிலே அதில் இருந்து அவர்களை காப்பாற்றி நல்வழிப்படுத்துகின்ற செயற்பாட்டை செய்கின்ற பாரிய பொறுப்பும் அவரிடம் இனிவரும் காலங்களில் அவர் ஓயாது உழைக்கக்கூடிய அந்த சேவையை செய்வதற்கு அவருக்கு வித்தக விநாயகர் உடைய அருள் வேண்டும் கிடைக்கும் என கூறி, உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். தான் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு நகைச்சுவையுடன் ஆணித்தரமாக மக்களுக்கு எவ்வாறு சென்றடைய வேண்டுமோ அவ்வாறு தனது கருத்தை நல்ல முறையில் சொல்லி அதை வழிநடத்தக்கூடிய அந்த பெரிய மகான். அவர் நூடுகளில் வாழ வேண்டும், சமூகத்துக்கு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என கூறி எனக்கு இச்சந்தத்தை அளித்த மணிவிழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பீடாதிபதி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய அதிபர் மதிப்பார்ந்த வி.கே. கணபதிப்பிள்ளை ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை நல்க இருக்கிறார்கள். இந்த கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய முன்னாள் அதிபராக விழாநாயகர் அவர்கள் மிளிர்ந்தார்கள். அந்த வகையில் கலாசாலையினுடைய மாணவர்கள் இங்கே பலர் வருகை தந்து இங்கே பல விதமான பணிகளையும் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் அதிபரோடு சேர்ந்து ஒரு வாழ்த்து பத்திரத்தையும் கையளித்து வாழ்த்து உரை நல்க இருக்கிறார்கள். புன்னகை மின்னும் தோற்றம், புகழிலும் பணியும் நாட்டம், தன்னரும் திறத்தால் இந்த சபையையும் ஈர்க்கும் ஏற்றம், கண்ணலாம் கல்விதன்னை காதலித்து என்றும் வாழும் புண்ணியன், பொன்னென புகழும் சேர்க புவியினில் என்றும் வாழ்க. காலத்தின் பெருமை தேர்ந்தோன், கருத்தினில் கடவுள் கொள்கை, ஞானத்தில் மலர்கின்றே நற்பணி புரியும் தீரன், சீலத்தில் பெருமை சேரும் சீராறு முகத்தின் மைந்தன், ஆலத்தை அமுதாயுண்ட ஐயனின் அருளால் வாழ்க. திட்டமாம் கொள்கை தேர்ந்தார், திண்ணமாய் கருமம் செய்வார், பட்டனல் அறிவு சேர்ந்தார், பாங்குரு பண்பில் நிற்பார், முட்டரும் மலருக்கொப்பாய் முகமதில் மலர்ச்சி மிக்கார், இட்டனர் தெய்வம் காக்க என்றுமே வாழ்க வாழ்க என்று கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை சமூகத்தினர் அந்த வாழ்த்துக்களை நாம் இன்று அவர்கள் இங்கே தொடர்ந்து பலவிதமான உபசரணை பணிகளில் ஈடுபட வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு நாங்கள் விடை கொடுக்கிறோம். இப்பொழுது அதிபர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நல்ல நாளிலே இங்கே குழுமியிருக்கின்ற எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய மணிவிழா நாயகன் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய ஒரு சொத்தாக நாங்கள் பார்த்து அவருடைய வழிநடத்தலில் ஏறத்தாழ 5 ஆண்டுகள் அரும்பணி செய்ய கிடைத்தது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக கருதி கொள்கின்றோம்.
திருவாளர் சிறிஸ்கந்தமூர்த்தி அவர்கள் அதிபராக இருந்த காலத்திலே தன்னுடைய பணி தொடர்பாக ஒரு இடமாற்றத்தை திடீரென சந்தித்த வேளை எங்கள் கலாசாலையிலிருந்து அவர் மகிழ்வாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திரும்ப இந்த கலாசாலைக்கு அவரை அழைத்து நாங்கள் அவருடைய சேவையை நயப்போம் என்று எதிர்பார்த்த வேளை எங்களுக்கு அது கைகூட முடியாமல் போய்விட்டது. இந்த நிலையிலே உண்மையிலே இந்த இன்றைய மணி விழாவை நாங்கள் அவருக்கு உங்களுடைய கலாசாலை சார்பிலே ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அல்லது வாழ்த்துறை வழங்கிய பெரியோர்கள் எல்லோரும் கூறிய அத்தனை விடயங்களை நாங்கள் ஆமோதித்தாலும் அவருடன் மிகவும் நயப்பாக ஒரு நிறுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு தலைமை தாங்குகின்ற அதிகாரியுடன் முரண்பட்டால் அவருடைய பணியாற்றுகை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நன்கறிவீர்கள். எந்த ஒருவருடைய இன்றைக்கு ஏன் நீ பிந்தி வந்த நீர் என்று யாரையும் கேட்காத வகையில் அவரை அடுத்த நாள் முந்தி வர செய்யக்கூடிய ஒரு தனித்துவன் நிறைந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நிர்வாகியாக நான் சிறிஸ்கந்தமூர்த்தியை பார்த்தேன். கோப்பாய் ஆசிரிய கலாசாலை இலங்கையில் இருக்கக்கூடிய கலாசாலைகளில் ஒரு முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு கலாசாலையாக மாற்றுகின்ற செயல்பாட்டிலே அவருடைய அத்தனை பணிகளும் உண்மையிலே பாராட்டுக்கு உரியனவாக இருக்கின்றது. இன்று நான் அந்த கலாசாலையினுடைய அதிபராக பணியாற்றுவது எனக்கு சுலபமாக இருக்கின்றது. அவருடைய பணியை தொடர்ந்து நான் அந்த கலாசாலையிலே அதிபராக இருப்பது எனக்கு என்னுடைய பணியை சிரமமின்றி மேற்கொள்ள முடிகின்றது. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் இன்றைய மணிவிழா நாயகன் தொடர்பிலே கூறிய கருத்துக்களை நான் தொடர்ந்து தெரிவிக்க விரும்பவில்லை. எங்களுடைய கலாசாலை சமூகம் என்று ஒன்று கூடி அவருடைய இந்த இனிமையான நாளிலே எங்கள் கலாசாலை சார்பில் அவருக்கு நிறைந்த ஆயுளும் இன்பமான சூழலும் ஏற்பட வேண்டும். இறைவன் அவருக்கு நல்ல அருள் கொடுக்க வேண்டும் என்று இறைவனையும் வணங்கி எனது வாழ்த்துரையை இனிது நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரைகள் நிறைவு பெறுகின்ற நிலை எய்தியிருக்கிறது. இதுவரை நேரமும் இங்கே 18 பெரியோர்கள் வாழ்த்துரைகள் நல்கியிருக்கிறார்கள். நேரம் இப்பொழுது 12 மணி 20 நிமிடம்.
இதைவிட எங்களுடைய விழாநாயகருடைய வழிப்படுத்தலில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மிக முன்னணி வகிக்கக்கூடிய பதவிகளை அலங்கரிக்கின்ற பெரியோர்கள் மாணவர்கள் என்கின்ற வரிசையிலே உரையாற்ற இருக்கிறார். அந்த நிலையில் இப்பொழுது வாழ்த்துறைகளுடைய நிறைவாக 19வது பேச்சாளராக நாங்கள் அன்பாக அழைப்பது வடகோவை எஸ்டி வரதராஜன் அவர்களை. கோப்பாயைச் சேர்ந்த வடகோவை வரதராஜன் என்கின்ற பெயரில் சிறுகதைகள் படைத்த பெருமகன். சிறுப்பட்டி வடக்கு கிராம அலுவலராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி உறவினர்கள் என்கின்ற வரிசையோடு இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய நிகழ்வின் தலைவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாரும் கல்வி பிழைத்து சார்ந்து வந்தவர்கள். நான் எனது அயலவரும் உறவினருமான எமது ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணனை பற்றி சில வார்த்தைகள் குறிப்பிடாமல் என்றிருக்கின்றேன். கோப்பாய் வடக்கிலே பிராம்பேட்டை என்ற குறிச்சியிலே இலுப்பேடி பிள்ளையார் கோயில் ஒழுங்கையிலே நாங்கள் அயலவர்களாக வாழ்ந்தோம். அந்த வாழ்க்கையை கிட்டத்தட்ட நான் ஒரு 30 ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கின்றேன். அப்போது எங்களுக்கு ஒரு அன்புக்குரிய அண்ணனாக திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இருந்தார்கள். இப்போது போல அப்போதும் அவர் எந்த நேரமும் ஒரு புன்சிரிப்போடு எங்களை நல்வழிப்பில் கொடுத்திய ஒரு அண்ணனாக அவர் இருந்தார். கோப்பாய் அந்த பிள்ளையார் கோயில் கேணியிலே நாங்கள் நீச்சல் அடிப்போம். சிறுவர்களாகிய நாங்கள் வெளிக்காட்டிலே தயங்கி நிற்போம். அப்போது அண்ணா கீழே இருந்து கொண்டு, தம்பி வாங்குடா, நான் உங்களுக்கு நீச்சல் பழக்கின்றேன் என்று கூட்டி எங்களுக்கு நீச்சல் பழக்குவார். அந்த கோயிலிலே நடக்கின்ற சகல திருவிழாக்களிலேயும் எங்களை முன்னிறுத்தி சிரமதான தொண்டுகள் மூலம் அவர் எங்களுக்கு மனித சேவை, ஆலய சேவையை கற்றுத்தந்தார். அவருடைய ஒரு பண்பு, ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணாவுடைய ஒரு பண்பு, எப்போதும் சிரித்த முகம். அவரை நான் சிரிப்பில்லாமல் காண்பது கிடையாது. சில நேரம் நான் யோசிக்கிறது, இவர் எந்த நேரமும் வேணுமென்று சிரிக்கிறார். ஆனால் அப்படி அல்ல. அவருடைய அந்த உள்ளத்தில் இருக்கிற அன்பு அவருடைய முகத்திலே அப்போது தெரிந்து கொண்டிருக்கும். இப்போ நான் சில வேளை அவரை சொல்வது, எனக்குள்ளே நினைத்துக் கொள்வது பொன்சிறி என்று சொல்லி அல்லது புன்சிறி என்று சொல்லி எந்த நேரமும் சிரித்தபடியே இருப்பார். ஸோ அந்த சிரிப்பு அந்த அவருடைய உள் மனத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றபடியால் தான் அவர் இன்றைக்கு ஒரு இவ்வளவு புகழ்பெறியக்கூடிய ஒரு நாயராக இருக்கிறார். இங்கே நான் பார்த்தபோது எங்களது நாங்கள் அப்போது சொல்லுவோம் சரஸ்வதி அக்கான்னு சொல்லி, எங்களது அண்ணனாருடைய அம்மா அந்த காலத்தில் தொடக்கம் இந்த காலம் வரை எங்கு கன்றாலும் தம்பி எப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூடிய ஒரு உத்தமி. ஸ்ரீஸ்கந்தராஜ் அவர்கள் கோப்பாய் வந்தால்